அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் ஸ்டாக்கில் முதலீடு பண்ணும்போது டிவிடெண்டுக்காக முதலீடு பண்ணலாமா இல்லை க்ரோத்துக்காக முதலீடு பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேள்வியை கேட்டிருந்தாரு. இதற்கு பதில் என்னென்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு எதுக்கு வர்றீங்க? இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணி ரிட்டர்ன் அதிகமாக எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வர்றீங்க. அதுதான் ஒரு பொதுவான கருத்து. க்ரோத்துக்காக தான் நம்ம ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. நமக்கு ரெகுலர் வருமானம் வேணும், இந்த மாதிரி டிவிடெண்ட் ஈல்டு வேணும் அப்படின்னா அதுக்கு நான் ஆல்ரெடி வேறு வீடியோஸ் போட்டிருக்கேன். அதர் அசட் கிளாஸஸ் இருக்குது. அது மூலமாக நம்ம ரெகுலர் வருமானம் ஈட்டிக்கலாங்க. சரி, அப்புறம் நான் எதுக்கு இந்த ரெகுலர் வருமானம் தரும் பங்குச்சந்தை அப்படிங்கிற தலைப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னா, இதுக்குள்ளேயும் நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை நீங்கள் முக்கியமாக புரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. அதாவது என்னென்னா, டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹையாக டிவிடெண்ட் தர்ற ஸ்டாக்ஸில் முதலீடு பண்ணி உங்களுக்கு மாதம் அந்த டிவிடெண்டை உங்களுக்கு இன்கம் மாதிரி தருவாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, தரப்படுற டிவிடெண்ட் இன்கம்ங்கிறது உங்களுடைய கேபிட்டல்ல இருந்தும் விட்ரா பண்ணி தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது என்னென்னா, நீங்கள் மாதம் 10,000 ரூபாய் எதிர்பார்க்குறீங்க, சரிங்களா? நீங்கள் இந்த டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டில் உங்கள்கிட்ட இருக்கிற மொத்த காசையும் கொண்டு போய் கொடுத்துருவீங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா டிவிடெண்ட் தர்ற கம்பெனியில் முதலீடு பண்ணுவாங்க. டிவிடெண்டு வரும். அந்த டிவிடெண்டு பத்தாது இல்லையா உங்களுக்கு? அதனால் அவங்க நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல் போர்ஷன்லையும் ஒரு போர்ஷனை எடுத்து விட்ரா பண்ணி உங்களுக்கு மாதம் 10,000 தருவாங்க. கிட்டத்தட்ட சிஸ்டமிக் வித்ட்ராவல் பிளான் மாதிரியே தான். ஆனால் இந்த ஃபண்டு டிவிடெண்டு தர்ற ஸ்டாக்ஸில் அதிகமாக முதலீடு பண்ணுவாங்க. இதோடைய டாக்ஸேஷனை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இந்த மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் ஒரு வருஷம் கழித்து நீங்கள் விற்றீங்க அப்படின்னா 12.5%. அதாவது என்னென்னா, நீங்கள் போடுற காசை விற்றாதான் அதுக்கு பேர் தான் கேபிட்டல் கெயின். அதே இது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி விற்றீங்க அப்படின்னா 20%, சரிங்களா? இப்போது நீங்கள் வர்ற ரெகுலர் இன்கம் இருக்குது பார்த்தீங்களா, அது உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் நீங்கள் டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும் தான் என்னுடைய புரிதலுங்க. இப்போதைய புரிதல். நீங்கள் இருந்தாலும் டபுள் செக் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாகவே டிவிடெண்ட் வர்றது உங்களுடைய டேக்ஸ் ஸ்லாப் பிரகாரம் தான் வரும். ஆனால் இந்த மியூச்சுவல் ஃபண்டில் டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டுங்கிறதுனால அப்படி தான் இருக்குங்கிறது என்னுடைய கணிப்புங்க. சரி, இந்த டிவிடெண்ட் ஈல்டு தர்ற மியூச்சுவல் ஃபண்டுலையுமே உங்களுக்கு 2 டைப் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஈக்விட்டி டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டு, இன்னொன்று டெப்ட் ஈக்விட்டி ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டு. இந்த ஈக்விட்டி ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டில் அவங்க ஈக்விட்டியில் 65% வச்சுப்பாங்க, 35% டெப்ட்டில் வச்சுப்பாங்க. இல்லை ஃபண்டு மேனேஜர் நினச்சா 65%க்கு மேலேயும் ஈக்விட்டியில் வச்சுக்கலாம், சரிங்களா? ஸோ இட்ஸ் ஹைப்ரிட் மோடில் கூட இந்த ஃபண்டு ஆப்ரேட் ஆகும். அப்போது அதே இது டெப்ட்டில் எப்படி இருக்கும் அப்படின்னா, டெப்ட்டு அதிகமாக இருக்கும். 65% டெப்ட்டு, 35% ஈக்விட்டி அப்படி வச்சுக்குப்பாங்க. உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வேணும் அப்படின்னா டெப்ட்டு போய்க்கோங்க. உங்களுக்கு லாங் ரன்னில் நல்ல க்ரோத் வேணும், அந்த மாதிரி யோசிச்சிங்க அப்படின்னா, ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபண்டில் போய்க்கோங்க. அதாவது ஈக்விட்டி டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டு. இந்த மாதிரியே டிவிடெண்ட் ஈல்டு இடிஎஃப்பும் இருக்குது. அதாவது நிப்பான் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டிவிடெண்ட் ஈல்டு ஆப்பர்ச்சுனிட்டி இடிஎஃப் அந்த மாதிரிலாம் இருக்குது. அவங்க இடிஎஃப்பில் முதலீடு பண்ணுவாங்க. அதுக்கு எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். எக்ஸிட் லோடு கூட கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் சொன்ன அந்த டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எக்ஸிட் லோடு இருக்கும். என்னடா இது மாற்றி பல ப்ராடக்டாக பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு தெளிவாக தான் புரிஞ்சிருக்கும்னு என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா நான் கிறிஸ்பாக தான் சொல்லிகிட்டு இருக்கேன். இல்லாட்டி வீடியோ லென்த்தாக போகுது. லென்த்தான வீடியோ போட்டே 1 நிமிஷம் தான் எல்லோரும் பார்க்குறாங்க. அதனால தான் நான் முடிஞ்ச அளவுக்கு எல்லா பாயிண்ட்டையும் கவர் பண்ண ட்ரை பண்ணுறேங்க. நம்ம எந்த ஆர்டரில் ஃபண்ட்ஸ் வாங்கணும் அப்படிங்கிறத பற்றி ஆல்ரெடி வீடியோஸ் நிறைய போட்டிருக்கோம். இடிஎஃப் தான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு. எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ, எக்ஸிட் லோடு இதெல்லாம் நம்ம செக் பண்ணி தான் வாங்கணும். ஃபண்டு வாங்குறதா இருந்தாலும் டேரெக்ட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தால் தான் வாங்கணும். இந்த மாதிரிலாம் தொடர்ந்து நான் பேசிகிட்டே வர்றேன். அந்த பாயிண்டெல்லாம் நான் இனிமேல் ரிப்பீட் பண்ண போகிறது கிடையாதுங்க. நீங்கள் தயவு செஞ்சு அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் வந்து முதலீடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டார். நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக்கு வாங்கி அதை டிவிடெண்ட் ஈல்டுக்காக வச்சுருக்கிறதுல வந்து உங்களுக்கு ஹை ரிஸ்க்கு, சரிங்களா? இந்த மாதிரி ஃபண்டில் போட்டிங்கன்னா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஹை டிவிடெண்ட் கொடுக்குற கம்பெனிஸில் அவங்களே முதலீடு பண்ணுறாங்க. இந்த இடிஎஃப்புமே அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் தான் முதலீடு பண்ணுது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நம்ம ரிஸ்க்கை மிட்டிகேட் பண்ணுறோம், அதே சமயம் நம்ம ரெகுலராக வந்து வருமானம் இந்த ஃபண்டுகள் மூலமாக, இந்த இடிஎஃப் மூலமாக நீங்கள் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம், சரிங்களா? இதுலேயுமே நீங்கள் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நிறையா ஃபண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ டிவிடெண்ட் ஈல்டை மட்டும் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெகுலராக வந்து வராது, சரிங்களா? ஏன்னா அந்த கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் டிவிடெண்டை டிக்ளேர் பண்ணுவாங்க. இப்போ கொரோனா டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரெகுலராக டிவிடெண்ட் தர கம்பெனிஸே டிவிடெண்ட் தரல, ஆர்பிஐ தரக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் அனௌன்ஸ்மெண்ட் போட்டாங்க இடையில, சரிங்களா? அந்த மாதிரி சிச்சுவேஷனில் உங்களுக்கு இன்கம், அதாவது என்னென்னா நீங்கள் போடுற கேபிட்டல்லேருந்து வித்ட்ரா பண்ணி ப்ளஸ் டிவிடெண்டையும் கம்பைன் பண்ணி தர்ற அந்த ஃபண்டு தான் உங்களுக்கு ரெகுலராக இன்கம் தரும், சரிங்களா? இந்த புரிதல்லாம் உங்களுக்கு நிச்சயம் இருக்கணும். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் நீங்கள் பங்குச்சந்தையில் இது மாதிரி டிவிடெண்ட் ஈல்டுக்காக வர்றீங்க அப்படின்னாலே இந்த டிவிடெண்ட் ஈல்டு வரலைன்னா என்ன அப்படிங்கிற பேக்கப்பை நீங்கள் வச்சுக்கோங்க. அதுதான் வந்து உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். இப்போது இண்டிவிஜுவலாக ஸ்டாக்கில் நீங்கள் போட்டு டிவிடெண்டுக்காக வாங்குறதுக்காக போடுறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி ஃபண்டில் போட்டு போங்க, அவர் பெஸ்ட்டாக மேனேஜ் பண்ணுவார். இடிஎஃப்பில் போட்டுக்கோங்க, எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கம்மியாக இருக்கும். ஃபண்டில் எக்ஸிட் லோடு இருக்கா அப்படிங்கிறத கண்டிப்பாக செக் பண்ணுங்கள், இருக்கும். ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்குது. டெப்ட்டு, ஈக்விட்டி, அந்த ரேஷியோவை ஃபண்டு மேனேஜர் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டேன். இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. என்ன பாயிண்ட்டுனா, நீங்கள் டைரெக்டாக ஸ்டாக் வாங்குறதுல டிவிடெண்ட் இன்கம்காக வாங்கணும். எப்போ வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் சொல்கிற உதாரணங்களை பாருங்கள். கர்நாடகா பேங்க்கு, ஆமாம் கர்நாடகா பேங்க்கு நல்ல ஸ்டாக்கு, இப்போ 200 ரூபாய்க்கு மேலெல்லாம் போயிடுச்சு. ஆனால் கொரோனாவுக்கு முன்னாடி வெறும் 60 ரூபாய்க்கு தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. டிவிடெண்டே 3 ரூபா, 3,500 ரூபா, 4 ரூபாய்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க, சரிங்களா? ஆனால் நீங்கள் சின்ன கம்பெனி, ஆனால் நல்ல பேங்க்கு, 100 வருஷமாக இருக்கிற பேங்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ரிஸ்க் எடுத்திருந்தீங்கன்னா அப்போ அந்த ஸ்டாக்லேயும் உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். ஸ்டாக்கு க்ரோ ஆகுது அப்படின்னா கம்பெனியோடைய ரிசல்ட் பெட்டராக இருக்குது. அப்போ உங்களுடைய டிவிடெண்ட் இன்கமும் அதிகமாகும். அதே தான் நடந்திருக்கு. 3 ரூபா கொடுத்த கர்நாடகா பேங்க்கு இப்போ 5,000 ரூபா கொடுக்குறாங்க. ஆனால் கர்நாடகா பேங்க்கை பற்றி நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் நீங்கள் 60 ரூபாவில் வாங்கும்போது தான் அந்த க்ரோத் பொட்டென்ஷியல் 200 ரூபா, மேபி இனிமேல் வந்து 200 ரூபாயிலேருந்து 400 ரூபா போகுமா இருக்கும். இது நான் பார்த்த வரைக்கும் ஹிஸ்டாரிக்கலாக ட்ரெண்டில் வந்து ஒரு ஹை வந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி கீழே போகுது, ஹை வந்துட்டு கீழே போகுது. ஒரு நல்ல ஸ்டெடியாக புல் ரன்லேயே வந்து அப்படியே மேலேயே ஏறிட்டு போகிற மாதிரி நான் வந்து பார்க்கலைங்க. ஆனாலும் நேற்று போட்ட வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி இது வந்து பங்குச்சந்தை வந்து இந்த ஸ்டாக்கை வந்து அண்டர் வேல்யூ பண்ணுது. ஏன்னா இதோடைய புக் வேல்யூவே ஜாஸ்தி, 200 ரூபாய்க்கு மேலே எவ்வளவோ இருக்குது, 300 ரூபா கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் புக் வேல்யூவை விட கம்மியாக தான் ட்ரேட் ஆகுது. என்ன காரணம்னு தெரியல. மார்க்கெட் வந்து ஒரு நாள் கேட்சப் ஆச்சுன்னா உங்களுக்கு க்ரோத் கிடைக்கும். சரி, கர்நாடகா பேங்கை பற்றி நான் பேசிட்டேன். சரி, நான் சொல்ல வர்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, உங்களுக்கு டிவிடெண்ட் இன்கம் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த பெஞ்சமின் கிராம் சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டாக்கில் கரெக்டான டைமில் வந்து இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா க்ரோத்துக்கு க்ரோத்தும் கிடைக்கும், டிவிடெண்டுக்கு டிவிடெண்டும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஐடிசி எல்லாரும் ட்ரோல் பண்ணிங்க அதை, சரிங்களா? 160 ரூபாய்க்கு போச்சு. அந்த சமயத்தில் அவங்க கம்பெனியே வந்து சொல்கிறாங்க நாங்கள் ப்ராஃபிட்டில் 85% வந்து 80%ன்னு நினைக்கிறேன், 80% டிவிடெண்ட் இன்கமாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் போய் ஐடிசி மாதிரி ஸ்டாக்கை வாங்காமல், ஏன்னா அப்போ வாங்கியிருந்தீங்கன்னா டிவிடெண்ட்டுக்கு டிவிடெண்ட்டு ஸ்டாக்கோடைய ப்ரைஸும் க்ரோத் ஆகிருக்கும். மணப்புரம் ஃபினான்ஸும் அதே தான், குவார்ட்டர்லி 75 காசு வந்து உங்களுக்கு டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அது 100 ரூபாய்க்கு கீழெலாம் இருந்துச்சு, அப்போ வாங்கலை. சவுத் இண்டியன் பேங்க்கு சின்ன பேங்க்கு தான், வெறும் 5 ரூபா, 4 ரூபா, 6 ரூபாய்க்கெல்லாம் போச்சு, அப்போ வாங்கலை. ஹீரோ மோட்டார் காப்பு 2,900 ரூபா, 3,000 ரூபா, 2,500 ரூபாயிலலாம் கிடந்துச்சு, அப்போ வாங்கலை. ஆரக்கல் ஃபினான்ஷியல் சர்வீசஸ்ஸு 3,500 ரூபாயில் கிடந்துச்சு, இப்போ 11,000. அதுதான் நான் சொல்கிறேன், எப்போ எதை வாங்கணுமோ எல்லாரும் பயப்படுறப்ப இந்த மாதிரி நல்ல தரமான பங்குகள், இது தரமான பங்குகளாக கிடையாது. கர்நாடகா பேங்க்கு, சவுத் இண்டியன் பேங்க்கெல்லாம் ஒரு சின்ன பேங்க்கு தான். எஸ் பேங்க்கே திவாலாகும்போது இந்த பேங்க் திவாலாகாது அப்படின்னு நீங்கள் ஏன் யோசிக்கணும் அப்படின்னா, இதெல்லாம் 100 வருஷமாக இருக்கிற பேங்க்கு, எல்லா ஃபேஸையும் பார்த்துருப்பாங்க. பெருசாக க்ரோத்து தரலைனாலும் பேங்க் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசித்து
இப்போ ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருக்கிறாங்க. அவங்க மேலே உள்ள நம்பிக்கையினால் நீங்கள் முதலீடு பண்ணியிருந்தீங்க. இல்லை வந்து புக் வேல்யூ நீங்களே அனலைஸ் பண்ணிவிட்டு காசா ரேஷியோ நம்ம வந்து டீட்டெயில்டாக பேங்க் ஸ்டாக்கை பற்றி அவ்வளோ பெரிய லென்த்தி ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் வீடியோ போட்டோம், யாருமே பார்க்கல. சரி, ஓகே நண்பர்களே, நான் அதை பற்றி எதுவும் சொல்ல விரும்பலை. இந்த மாதிரி யோசித்து நம்ம வந்து முதலீடு பண்ணணும், சரிங்களா? அப்படி தான் வந்து நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் நீங்கள் டிவிடெண்ட் வேணும்னா டிவிடெண்டையும் க்ரோத்தையும் ரெண்டையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் வந்து டைரக்ட் ஸ்டாக் வாங்கணும். இல்லையா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்குது அப்படின்னா தயவு செஞ்சு ஃபண்டில் போய்க்கோங்க. இந்த ஸ்லைடில் டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டுனா என்ன அப்படிங்கிறத பற்றி எக்ஸ்ப்ளனேஷன் இருக்குங்க. அது எக்ஸ்ப்ளனேஷன் வந்து டிவிடெண்ட் ஈல்டு ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்கு, சரிங்களா? டிவிடெண்ட் ஈல்டு டெப்ட் மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது, அது வந்து இந்த ஸ்லைடில் மென்ஷன் பண்ணல. உங்களுக்கு ஒன்று புரிஞ்சிட்டாலே அது அடுத்ததும் புரிஞ்சிடும். ஏன்னா அதில் டெப்ட் ஜாஸ்தியாக இருக்கும், இதில் ஈக்விட்டி ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ ஈக்விட்டி டிவிடெண்ட் ஈல்டு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் போடுறீங்க அப்படின்னா அவங்க எல்லா செக்டர்லேயும் உள்ள ஹை டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் நீங்கள் ஈக்விட்டியில் முதலீடு பண்ணுறதுனால இது ஹை ரிஸ்க் கேட்டகரியில் வரும். நீங்கள் அக்ரெசிவ் இன்வெஸ்டர், உங்களுக்கு லாங் ரன்னில் ஈக்விட்டி மேலே நம்பிக்கை இருக்குது, நான் வந்து என்னுடைய போடுற கேபிட்டலில் கொஞ்சம் வர்ற டிவிடெண்டையும் இன்கமாக நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன், அதுதான் வந்து எனக்கு எஃப்டியில் போடுற ரிட்டர்னை விட நான் பிரின்சிபலை வாங்குறத விட இந்த நான் போடுற கேபிட்டலும் க்ரோ ஆகும், நான் கொஞ்சம் கொஞ்சம் வித்ட்ரா பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் கான்செப்டில் நம்பிக்கை உள்ள ஈக்விட்டி முதலீட்டாளராக நீங்கள் இருந்தால் 20 வருஷம் 30 வருஷம்லாம் அந்த மாதிரி எடுக்க போகிறேன் அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு இதில் போய்க்கலாம். ஒன்றும் பெரிய பிரச்சனை வந்துடாது. ஏன்னா வந்து ஒரு ஃபண்டு மேனேஜர் அவர் வந்து நல்ல ஸ்டாக்கில் தான் வந்து மெயின்டைன் பண்ணுவார். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட் பட்டுச்சுன்னா அவருக்கும் நஷ்டம் வரும். அதுக்கேற்ற மாதிரி அவர் வந்து அவருடைய பொசிஷனை வந்து அதாவது போர்ட்ஃபோலியோவை வந்து கொஞ்சம் சஃபல் பண்ணுவார், சரிங்களா? இது எல்லாமே ஈக்விட்டி பேஸ்டு டிவிடெண்ட் ஈல்டு ஃபண்ட்ஸு. இதில் நான் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எக்ஸிட் லோடெல்லாம் இருக்குது. ஸோ இடிஎஃப்பில் கூட நான் சொல்லிட்டேன் ஆல்ரெடி, நிப்பாட் இண்டியா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த இடிஎஃப் இருக்குதுன்னு சொல்லிட்டேன், அதையும் செக் பண்ணிக்கோங்க.